வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். வருகிற 26ஆம் தேதி சென்னையில் நடைபெறவுள்ள முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் விரிவாக்கம் தொடக்க விழா. சிறப்பு விருந்தினராக பங்கேற்குமாறு பஞ்சாப் முதலமைச்சர் பகவந்த் மானுக்கு அழைப்பு விடுத்த திமுக எம்பி வில்சன். தமிழகத்தில் 8 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. காரைக்காலிலும் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. ராமநாதபுரம் மாவட்டம் சத்திரக்குடி அருகே மின்னல் தாக்கி பள்ளி மாணவிகள் 2 உயிரிழப்பு. சகோதரிகளான இருவரும் தாயுடன் வேப்பங்கோட்டை சேகரித்துக் கொண்டிருந்த போது பலியான பரிதாபம். பெரம்பூர் மங்களபுரம் பகுதியில் இருசக்கர வாகனங்கள் செல்லும் சுரங்கப்பாதையை சூழ்ந்த மழைநீர். யாசர்பாடி பிரதான சாலையிலும் மழைநீர் குளம் போல் தேங்கியுள்ளதால் மக்கள் கடும் அவதி. நள்ளிரவு முதல் வெளுத்து வாங்கிய கனமழையால் சென்னை சோழிங்கநல்லூர் OMR சாலையில் தேங்கிய மழைநீர். சாலைகளில் தேங்கிய மழைநீரால் ஒன்றின் பின் ஒன்றாக ஊர்ந்து சென்ற வாகனங்கள். விடிய விடிய கொட்டி தீர்த்த கனமழையால் திருத்தணி நகராட்சிக்குட்பட்ட முருகப்பா நகர் உள்ளிட்ட பகுதிகளை சூழ்ந்த வெள்ளம். மழைநீருடன் கழிவுநீரும் கலந்து தேங்கி நிற்பதால் நோய் தொற்று பரவும் அபாயம். வேலூர் அருகே வெள்ளத்தில் இருசக்கர வாகனத்துடன் அடித்து செல்லப்பட்ட தம்பதி. பொதுமக்கள் துரிதமாக செயல்பட்டு மீட்டதால் உயிர் சேதம் தவிர்ப்பு. வேலூர் மாவட்டம் காட்பாடி, பொன்னை உள்ளிட்ட பகுதிகளில் விடிய விடிய கொட்டி தீர்த்த கனமழை. வீடுகளுக்குள் மழைநீர் புகுந்ததால் பொதுமக்கள் கடும் அவதி. வேலூர் மாவட்டம் பேரணாம்பட்டில் நள்ளிரவு முதல் கொட்டி தீர்த்த கனமழையால் 2 வீடுகள் இடிந்து சேதம். வீடுகளில் இருந்தவர்கள் உடனடியாக வெளியேறியதால் உயிர் சேதம் தவிர்ப்பு. ஓசூர் தென்பெண்ணை ஆற்றில் ரசாயன கலப்பு காரணமாக நுரை பொங்கி செல்லும் நீர். ஆறு முழுவதும் வெண்போர்வை போர்த்தியது போல் செல்லும் நீரை பார்த்து விவசாயிகள் வேதனை. விடிய விடிய கொட்டி தீர்த்த கனமழையால் சென்னை ஐயப்பந்தாங்கல் பேருந்து நிலையம் அருகே குளம் போல் மாறிய சாலை. குளம் போல் மாறிய சாலையில் தத்தளித்தபடி சென்ற வாகனங்கள். சென்னை கொல்கத்தா தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள நல்லூர் சுங்கச்சாவடியில் குளம் போல் தேங்கி நிற்கும் மழைநீர். சுங்க கட்டணம் வசூலிக்கும் தனியார் நிறுவனம் மழைநீரை வெளியேற்ற நடவடிக்கை எடுக்க வாகன ஓட்டிகள் வலியுறுத்தல். மத்திய அரசு தமிழ்நாடு அரசிற்கு உரிய நிதி பங்கை வழங்காமல் செயல்பட்டு வருவதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் குற்றச்சாட்டு. மத்திய அரசு குறுகிய அரசியல் நோக்கத்தோடு செயல்பட்டு வருவதாகவும் சாடல். ஆனா தமிழ்நாட்டுக்கு பாஜக அல்லாத கட்சிகள் ஆளும் மாநில அரசுகளுக்கு மத்திய அரசு தொடர்ந்து தொல்லை கொடுப்பதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் குற்றச்சாட்டு. இந்தியை திணிக்க மத்திய அரசு தொடர்ந்து முயற்சித்து வருவதாகவும் சாடல். இந்தி மொழியை திணிக்கிறதுல ஒன்றிய அரசு தீவிரம் காட்டி வருது. பல்வேறு மொழி போராட்ட களங்களை எதிர்கொண்டு இந்தி திணிப்பை தமிழ்நாடு முறியடிச்சிருக்கு. ஏராளமான அரசியல் தலைவர்கள், தமிழ் உணர்வாளர்கள், மாணவர்கள் போராடி கட்டாய இந்தியை தடுத்தாங்க.
அளவுக்கு மீறிய அதிகார குவியல்களால் மத்திய அரசுக்கு ரத்த கொதிப்பும் மாநில அரசுகளுக்கு ரத்த சோகையும் ஏற்பட்டுள்ளது. சென்னை கலைவாணர் அரங்கில் நடைபெற்ற கருத்தரங்கில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பேச்சு. அளவுக்கு மீறிய அதிகார குவியல்களால் ஒன்றிய அரசுக்கு ரத்த கொதிப்பும் மாநில அரசுகளுக்கு ரத்த சோகையும் ஏற்பட்டுள்ளது. இதன் விளைவு என்னவெனில் நோயற்ற தன்மையும் திறமையும் தான் இதனுடைய வெளிப்பாடாக உள்ளது. அனைவரும் அனைத்து உரிமைகளும் பெற வேண்டும் என்பதே சமூக நீதிக்கான கோட்பாடு. மாநில உரிமைகளுக்காக தொடர்ந்து திமுக அரசு போராடி வருவதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பேச்சு. இன்றைக்கு பார்க்கிறோம், இந்திய அளவிலே நடந்துட்டு இருக்கக்கூடிய மிகப்பெரிய மாபெரும் மாற்றம் இது. மாநில உரிமைகளுக்காக தொடர்ந்து தமிழ்நாடு போராடி வருகிறது. வேரோடு பிடுங்க நினைத்தால் திமுக இன்னும் செழிப்பாக தான் வளரும். திமுக அரசை வேரோடு பிடுங்குவோம் என்ற அமித்ஷாவின் பேச்சுக்கு அமைச்சர் கே.என். நேரு பதிலடி. விவசாயத்தில் வேரோடு பிடிங்கி தான் நட்டா நெல் விளையும். அவர் நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை. திமுகவெல்லாம் அவர்லாம் நினச்சிலாம் தோக்கடிக்க முடியாது. 15 வருஷமாக அந்த வேலையை தான் அவங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்களால ஒன்றும் முடியல. தொடர்ந்து தளபதி திமுக கூட்டணி தான் வெற்றி பெற்று வருகிறது. வருங்காலமாக அப்படி தான் இருக்கும். அவங்க ஆசை மேடையில் சொல்கிறாங்க. இப்போ நயினார் தலைவராக போட்டிருக்கிறாங்க, கூட்டம் நடத்தியிருக்காங்க. மதுரையில் நடைபெற்ற தாவேக மாநாட்டில் விமர்சனம் என்ற பெயரில் திமுக வெறுப்பை மட்டுமே உமிழ்ந்துள்ளார் விஜய். விஜயின் பேச்சில் ஆக்கப்பூர்வமான கருத்தும் இல்லை, கருத்தியலும் இல்லை என திருமாவளவன் காட்டும். உருப்படியான எந்த கொள்கை கோட்பாட்டு முழக்கம் இல்லை. ஆக்கப்பூர்வமான செயல் திட்டங்கள் அறிவிக்கப்படவில்லை. திமுக வெறுப்பு திமுக வெறுப்பு என்பதே அந்த மேடையில் அவர்கள் உமிழ்ந்த அரசியல். பாமக கௌரவ தலைவர் ஜி.கே. மணி நெஞ்சுவலி மற்றும் முதுகுத்தண்டு வலி காரணமாக மருத்துவமனையில் அனுமதி. சென்னை வானகரம் அப்போலோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தகவல். திமுகவின் வேர் ஆழமானது. அந்த வேரை அசைக்கவோ கண்டறியவோ அமித்ஷாவால் முடியாது. ஸ்டாலினுக்கு பின் உதயநிதிதான் தமிழக முதலமைச்சராக பொறுப்பேற்பார். அமித்ஷாவால் அதனை தடுக்க முடியாது என அமைச்சர் ரகுபதி திட்டவட்டம். சென்னை ஓஎம்ஆரில் பணிக்கு சென்ற பெண் தூய்மை பணியாளர் மின்சாரம் தாக்கி உயிரிழப்பு. மின்வாரிய துறையின் அலட்சியத்தால் உயிரிழப்பு ஏற்பட்டதாக சக பணியாளர்கள் குற்றச்சாட்டு. சென்னையில் மின்சாரம் தாக்கி உயிரிழந்த பெண் தூய்மை பணியாளர் குடும்பத்திற்கு 20 லட்சம் ரூபாய் நிவாரணம். தமிழக மின்சார வாரியம் சார்பில் 10 லட்சம் ரூபாய், தனியார் ஒப்பந்த நிறுவனம் சார்பில் 10 லட்சம் ரூபாய் அறிவிப்பு. தூய்மை பணியாளர்களுக்கு கிளவுஸ் மற்றும் முழங்கால் வரையிலான பூட்ஸ் வழங்க வேண்டும். தூய்மை பணியாளர் வரலட்சுமியின் உடலுக்கு அஞ்சலி செலுத்திய பின் பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் பேட்டி. கடலூர் மாவட்டம் பன்ருட்டி அருகே சந்தேகத்திற்கிடமான வகையில் குழந்தை இறந்த விவகாரத்தில் பிரேத பரிசோதனை செய்யாமல் குழந்தையின் உடல் அடக்கம். குழந்தையின் உடலை தோண்டி எடுக்க நீதிமன்றம் உத்தரவிட்ட நிலையில் தோண்டி எடுக்கும் பணி தொடக்கம். சென்னை ஐசிஎஃப்பில் உருவாக்கப்பட்ட நாட்டின் முதல் ஹைட்ரஜன் ரயில் டெல்லிக்கு புறப்பட்டுச் சென்றது. ஹரியானாவின் சோனிபத்திலிருந்து ஜிந்து வரை ரயில் இயக்கப்பட உள்ளதாக தகவல். கொடுங்குற்ற வழக்குகளில் சாட்சிகளாக உள்ள குழந்தைகளை உளவியல் ரீதியாக பாதுகாக்க விதிமுறைகள் வகுக்கப்படுகிறது. பல்வேறு துறைகள் அடங்கிய குழுவை அமைக்க முடிவு செய்துள்ளதாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழக அரசு தகவல்.
சேலம் மாவட்டம் ஆத்தூர் மந்தைவெளி பகுதியைச் சேர்ந்த தொழிலாளி ராபிஸ் நோய் பாதிப்பால் உயிரிழப்பு. முறையான சிகிச்சை எடுத்துக் கொள்ளாததால் இறந்ததாக தகவல். கொடைக்கானல் அருகே உடல்நலக் குறைவால் பாதிக்கப்பட்ட தாய் யானை சிகிச்சை பலனின்றி உயிரிழப்பு. குட்டியை பிரிந்ததால் சோர்வுற்று காணப்பட்ட நிலையில் தோட்டத்தில் விழுந்து உயிரிழந்த பரிதாபம். தாம்பரம் அடுத்த வேங்கைவாசல் அருகே காரில் சென்று ஆடுகளை திருடிய கும்பல். சிசிடிவி காட்சிகளை கைப்பற்றி 4 பேரை கைது செய்து போலீசார் விசாரணை. தருமபுரி மாவட்டம் பெண்ணாகரம் அருகே தனியார் பள்ளி உரிமையாளரின் மகன் போக்சோவில் கைது. மாணவி ஒருவருக்கு பாலியல் தொல்லை அளித்த புகாரில் போலீசார் நடவடிக்கை. நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரத்தில் நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் தெருநாய் தொல்லையால் மக்கள் அச்சம். தெருநாய்களை பிடிக்க உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மக்கள் கோரிக்கை. போச்சம்பள்ளி அருகே ஆசிரியர் தம்பதி வீட்டில் 75 சவர நகைகள் 5 லட்சம் ரொக்க பணம் கொள்ளை. மர்ம நபர்கள் குறித்து காவல்துறையினர் தீவிர விசாரணை. ஆண்டிப்பட்டி அருகே அரசு பள்ளி வளாகத்தில் பலத்த காயங்களுடன் சடலமாக கிடந்த ஆட்டோ ஓட்டுநர். உடலை கைப்பற்றி காவல்துறையினர் தீவிர விசாரணை. பொன்னேரி அருகே ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து ஏரிக்கரை தடுப்புச் சுவற்றில் அந்தரத்தில் தொங்கிய அரசு பேருந்து. பேருந்தில் இருந்து அலறி அடித்தபடி வெளியேறி உயிர் தப்பிய பயணிகள். நாகையில் சிவபெருமானுக்காக மீனவர்கள் தங்க மீனை கடலில் விடும் நிகழ்ச்சி கோலாகலம். சிவனடியார்கள் மற்றும் திரளான மீனவர்கள் பங்கேற்று வழிபாடு. ரிலையன்ஸ் குழும தலைவர் அனில் அம்பானியின் மும்பை வீடு மற்றும் அவர் தொடர்புடைய இடங்களில் சிபிஐ ரைடு. 2000 கோடி ரூபாய் வங்கிக் கடன் மோசடி வழக்கில் அமலாக்கத்துறை விசாரணை நடந்து வரும் நிலையில் அடுத்த அதிரடி சோதனை. கர்நாடகாவின் தர்மஸ்தாலாவில் 100க்கும் மேற்பட்ட பெண்கள் கொன்று புதைக்கப்பட்டதாக புகார் அளித்தவர் கைது. அவர் கூறிய இடங்களில் தடயங்கள் இல்லாததால் கைது செய்தது சிறப்பு புலனாய்வு பிரிவு போலீசார். உத்தரகாண்டின் சமோலியின் தாராளி பகுதியில் மேகவெடிப்பு காரணமாக இடிபாடுகளில் சிக்கி ஏராளமான வீடுகள் சேதம். மேகவெடிப்பு ஏற்பட்ட பகுதிக்கு மீட்புக் குழு விரைந்துள்ள நிலையில் 2 பேர் மாயமாகியுள்ளதாக தகவல். ராஜஸ்தான் மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் கொட்டி தீர்த்த கனமழை. சாலைகளில் முழங்கால் அளவிற்கு மழைநீர் கரை புரண்டு ஓடுவதால் மக்கள் அவதி. ஓபன் ஏஐ நிறுவனர் சாம் ஆல்ட்மேன் அடுத்த மாதம் இந்தியா வருகை. இந்த ஆண்டு இறுதிக்குள் ஓபன் ஏஐ தனது முதல் அலுவலகத்தை டெல்லியில் தொடங்க இருப்பதாக அறிவிப்பு. அமெரிக்காவில் வசிக்கும் 5.5 கோடி வெளிநாட்டினரின் விசாக்கள் மறுபரிசீலனை செய்யப்படும். விதிமீறல் கண்டுபிடிக்கப்பட்டால் வெளியேற்றப்படுவார்கள் என அதிபர் டிரம்ப் அறிவிப்பு. இந்தியாவுக்கான புதிய அமெரிக்க தூதராக செர்ஜியோ கார் நியமனம். அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் அறிவிப்பு.